இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 6ஓட சப்ளிமெண்ட்ரி ரீடர் பால்ராம் கதாவோட 9th சாப்டர் பார்க்க போகிறோம். ராம் और சுக்ரீவ். ஓகே, ஸோ எப்படி ராம் அண்ட் சுக்ரீவ் மீட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி சாப்टर. राम और लक्ष्मण का अगला पड़ाव ऋष्यमुख पर्वत था. सुग्रीव वहीं रहते थे. ஸோ ராம் அண்ட் லக்ஷ்மண் ரெண்டு பேருமே வந்து நெக்ஸ்ட் போக வேண்டிய இடம் என்னென்னா ரிஷ்யமுக் மவுண்டன், ரிஷ்யமுக் பர்வத் தான். அங்கே தான் சுக்ரீவ் இருந்தார். कंबंद और शबरी की बात दोनों भाइयों को याद थी. दोनों ने सुग्रीव से मिलने की सलाह दी थी. ஸோ कंबंद அண்ட் ஷப்ரி ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் வந்து ரெண்டு பிரதர்ஸ்க்கு ஞாபகம் இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே போய் சுக்ரீவை பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. கஹா தா கி வே சீதா கி खोज में सहायक होंगे. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் அவங்கள சுக்ரீவை மீட் பண்ணிங்கன்னா அவங்க சீதாவை தேடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. दोनों राजकुमार शीघ्रता से वहाँ पहुँचना चाहते थे. ஸோ ரெண்டு ராஜ்குமாருமே வந்து, அதாவது ராம் அண்ட் லக்ஷ்மண் ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சுக்ரீவ் கிட்ட போகணும்னு நினச்சாங்க அவங்க. सुग्रीव का मूल निवास ऋष्यमुख पर्वत नहीं था, किष्किंधा था. ஸோ சுக்ரீவோட வந்து ஒரிஜினல் ரெசிடென்ஸ் நிவாசனா ரெசிடென்ஸ் வந்து ரிஷ்யமுக் பர்வத் இல்லை. அதாவது அவர் அங்கே டெம்பரரியாக தான் இருந்துட்டு இருந்தார். அவரோட ஒரிஜினல் பிளேஸ் வந்து கிஷ்கிந்தா. ऋषिमुख में वह निर्वासन में अपना समय बिता रहे थे. ஸோ நிர்வாசன்ன்றது என்னென்னா, அவர் வந்து அவரோட தன்னை நாட்டிலேருந்தே வந்து துரத்தி விட்டுருந்தாங்க. கிஷ்கிந்தாலேருந்து அவரை துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் ரிஷ்யமுக் பர்வத்தில் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அவர். சுக்ரீவ் கிஷ்கிந்தா கே வானர்ராஜ் கே छोटे पुत्र थे. ஸோ சுக்ரீவ் வந்து கிஷ்கிந்தாவோட ராஜா, அதாவது வானர்ன்றது மங்கி. ஸோ அவங்க வந்து மங்கி இனத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த கிஷ்கிந்தாவோட ராஜாவோட சின்ன பையன். बड़े भाई का नाम बाली था. அவரோட பெரிய அண்ணன் பேர் வந்து பாலி. पिता के न रहने पर ज्येष्ठ पुत्र बाली राजा बना. ஸோ அப்பா அதாவது அவங்களோட அப்பா இறந்த பிறகு ஜேஷ்டனா எல்டர். ஸோ எல்டர் சன் பாலி தான் வந்து கிஷ்கிந்தாவோட ராஜாவாக ஆனார். पहले दोनों भाइयों में बहुत प्रेम था. ஸோ முன்னாடி வந்து ரெண்டு பிரதர்ஸ், அதாவது சுக்ரீவும் பாலியும் ரெண்டுமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. राजकाज में किसी बात को लेकर मनमुटाव हुआ, फिर झगड़ा हो गया. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ விஷயத்தினால ரெண்டு பேருக்கும் மனசுதாபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு. इतना गंभीर कि बाली सुग्रीव को मार डालने में पर उतर आया. அண்ட் அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சுன்னா, சுக்ரீவை வந்து கொல்றதுக்கே பாலி இறங்கிட்டான் அவன். ஜான் பச்சானே के लिए सुग्रीव को ऋष्यमुख आना पड़ा. ஸோ அவர் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் சுக்ரீவ் வந்து ரிஷ்யமுக் பர்வத்கே வந்தார். ऋषिमुख आकर भी सुग्रीव का डर कम नहीं हुआ था. वह चौकस रहता था. ஸோ ரிஷ்யமுக் வந்து கூட வந்து சுக்ரீவோட பயம் குறையவே இல்லை. அவன் எப்பயுமே அலர்ட்டாக இருப்பான். चौकसனா अलर्ट. विश्वास पात्र वानव सेना निरंतर पहरे पर रहती थी. நம்பிக்கையுள்ள வானர் சேனா வந்து எப்பயுமே வந்து அங்கே காவல் காத்துட்ருப்பாங்க. सुग्रीव स्वयं भी पहरा देता था, इस डर से कि कहीं बाली के गुप्तचर सैनिक वहाँ न पहुँच जाएं. ஸோ சம்டைம்ஸ் வந்து சுக்ரீவ் கூட வந்து அவனே அங்கே காவல் காப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்தது, பாலியோட குப்தச்சர்னா ஸ்பை, குப்தச்சர் सैनिक, ஸோ ஸ்பை சீக்ரெட் ஆர்மி வந்து மேபி அங்கே வந்துடலாம். एक दिन सुग्रीव पहाड़ी पर खड़ा था. उसने दो युवकों को उधर आते देखा. ஸோ ஒரு நாள் வந்து சுக்ரீவ் வந்து மலை மேலே நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் ரெண்டு யங்ஸ்டர்ஸ், யுவக்கனா யங்ஸ்டர்ஸை வந்து அந்த பக்கம் வர்றதை பார்த்தான் அவன். ये दोनों अवश्य बाली के गुप्तचर होंगे, मुझे मारने आ रहे होंगे. सुग्रीव ने तत्काल अपने साथियों को बुलाया. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சுக்ரீவ் வந்து இமீடியட்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ஏ தோணும், அதாவது இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பாலி அமிச்சா ஸ்பை தான் இருப்பாங்க, இவங்க என்னை வந்து கொல்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. हमें ऋष्यमुख छोड़ देना चाहिए, यह स्थान अब सुरक्षित नहीं है. बाली यहाँ भी आ धमका है. ஸோ சுக்ரீவ் ने अपने साथियों से कहा. ஸோ சுக்ரீவ் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறார் அவர், இப்போ நம்ம வந்து இந்த ரிஷ்யமுக் இடத்த விட்டணும். பிகாஸ் இது வந்து இப்போ சுரக்ஷித்தனா பாதுகாப்பான இடம் இல்லை இது. ஏன்னா பாலி
இங்கேயும் வந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. मैंने 2 युवकों को इधर आते देखा है, उनके हाथों में धनुष है. அண்ட் நான் வந்து இங்கே 2 பேரை வந்து வரதை பார்த்தேன் நான். அவங்க 2 பேர் கையிலுமே வீல் இருக்குது. धनुषना बो. सुग्रीव घबराया हुआ था पर उसके प्रमुख साथी हनुमान इससे सहमत नहीं थे. ஸோ சுக்ரீவ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பயந்துட்டார் அவர். பட் அவரோட மெயின் பிரமுகனா மெயின், சாத்தியனா ஃப்ரெண்டு. ஸோ அவரோட மெயின் ஃப்ரெண்டு வந்து ஹனுமான், அவர் சொல்கிறத நம்பவே இல்லை. मैं जाकर पता लगाता हूँ कि वे कौन हैं. बाली की सेना में ऐसे सैनिक नहीं हैं. हनुमान ने भी दोनों युवकों को देख लिया था. ஸோ ஹனுமானும் வந்து அந்த 2 பேரையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் போய் பார்க்குறேன் இவங்க 2 பேர் யாருன்னு. அண்ட் இவங்கள பார்த்தா வந்து பாலியோட சேனையில் இருக்கிறவங்கள மாதிரி தெரியல. हनुमान पर सुग्रीव को भरोसा था, उसने बात मान ली. அண்ட் சுக்ரீவ் வந்து ஹனுமான் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதனால ஹனுமான் சொல்கிறத வந்து அவர் கேட்டார், அதை நம்பிட்டார் அவர். राम और लक्ष्मण पहाड़ी पर चढ़ते चढ़ते थक गए थे. ஸோ ராம் அண்ட் லக்ஷ்மண் 2 பேருமே வந்து மலை ஏறி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. थक गए थे ना, टायर्ड. वे पहाड़ी सरोवर के पास रुके थकान मिटाने, मुँह हाथ धोने. ஸோ அங்கே இருக்கிற மலை ஓரத்தில் இருக்கிற ஒரு ரிவர்கிட்ட வந்து அவங்களோட தாகத்தை தீக்கிறதுக்கு அண்ட் மூஞ்சி கை கால் கழுவுறதுக்காக அங்கே நின்னாங்க அவங்க. तभी भेस बदल कर हनुमान वहाँ पहुँच गए. ஸோ भेस बदल करना மார் வேடத்தில் அவர் வந்து அவரோட வேஷத்தை மாற்றிட்டு ஹனுமான் வந்து அங்கே வராரு. அப்போ शिष्टता से प्रणाम किया, पूछा आप दोनों कौन हैं. ஸோ शिष्टताना பண்போட வந்து அவர் வணக்கம் சொல்கிறாரு. அவர் வணங்கிட்டு கேட்குறாரு, நீங்கள் 2 பேர் யார்? आप दोनों कौन हैं? वन में क्यों भटक रहे हैं? आपका भेस मुनियों जैसा है लेकिन चेहरे से राजकुमार लगते हैं. ஸோ நீங்கள் 2 பேர் யார்? ஏன் நீங்கள் வந்து இந்த காட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க? உங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தா வந்து நீங்கள் வந்து சாமியார் மாதிரி இருக்கீங்க, முனி மாதிரி இருக்கீங்க. பட் உங்களோட ஃபேஸ் பார்த்தா நீங்கள் ராஜ்குமார் மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு ஹனுமான் கேட்குறாரு அவர். हम सुग्रीव से मिलने जा रहे हैं, हमें उनकी सहायता की आवश्यकता है, क्या आप उन्हें जानते हैं? राम ने विनम्रता से पूछा. ஸோ ராம் வந்து ரொம்ப பொலைட்லி கேட்குறாரு. வினம்ரத்தானா பொலைட்லி. நாங்கள் வந்து சுக்ரீவை பார்க்க போகிறோம், சுக்ரீவோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப நீடட், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்கள தெரியுமா அப்படின்னு ராம் கேட்குறாரு. प्रारंभिक बातचीत में ही हनुमान स्थिति भाप गए. ஸோ இனிஷியல் கான்வர்சேஷன், प्रारंभिक बातचीतना இனிஷியல் கான்வர்சேஷன்லேயே ஹனுமானுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ண வரல. அதனால வந்து என்ன பண்ணாருன்னா, वे अपने मूल रूप में आ गए, प्रणाम करते हुए बोले. ஸோ அவர் வந்து மார் வேடத்தில் இருந்தார்ல. ஸோ அவர் வந்து இப்போ ஒரிஜினல் மூல் ரூப்னா அவரோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டு அவர் அவங்கள வணங்கிட்டு சொல்கிறாரு, मैं हनुमान हूँ, सुग्रीव का सेवक. उन्होंने अपना आपका परिचय जानने के लिए यहाँ भेजा था. ஸோ நான் வந்து ஹனுமான், சுக்ரீவோட சர்வெண்ட். அவர் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. लक्ष्मण ने उन्हें अपना परिचय दिया, वन में आने का कारण बताया. ஸோ லக்ஷ்மண் வந்து அவங்களுக்கு தன்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. பரிச்சயனா இன்ட்ரோடக்ஷன். அண்ட் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணமும் அவருக்கு சொன்னார் அவர். यह भी बताया कि वे कम्बंद और शबरी की सलाह पर आए हैं सुग्रीव से मिलने, उनसे सहायता मांगने. அண்ட் அவர் இதுவும் சொன்னார், கம்பன் அண்ட் ஷப்ரியோட அட்வைஸ், சலாஹ்னா அட்வைஸ், அவங்க அட்வைஸ் பண்ணதுனால தான் நாங்கள் சுக்ரீவை பார்க்க வந்திருக்கோம், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மண் சொல்கிறாங்க. हनुमान के चेहरे पर हल्की सी मुस्कुराहट आ गई. कोई उससे सहायता मांगने आया है जिसे स्वयं सहायता चाहिए. ஸோ லக்ஷ்மண் சொல்கிறத கேட்டுட்டு வந்து ஹனுமானோட ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துருச்சு. முஸ்குராஹட்னா ஸ்மைல். அவர் யோசிக்கிறாரு, யாருக்கு வந்து ஹெல்ப் தேவையோ அவங்கக்கிட்ட வந்து யாரோ ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. हनुमान समझ गए, राम और सुग्रीव की स्थिति एक जैसी है. ஸோ ஹனுமானுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இப்போ ராம் அண்ட் சுக்ரீவோட நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ दोनों को एक दूसरे की सहायता चाहिए, वे मित्र हो सकते हैं. ஸோ 2 பேரோட நிலைமை ஒரே மாதிரி இருக்குது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். வே மித்ர ஹோ சக்தே ஹேன், மித்ரனா ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், சகாயத்தானா ஹெல்ப்.
एक अयोध्या से निर्वासित है, दूसरा किष्किंदा से. ஸோ ஒருத்தரை வந்து அயோத்தியாலேருந்து துரத்திட்டாங்க, இன்னொருத்தரை வந்து கிஷ்கிந்தாலேருந்து துரத்திட்டாங்க. एक की पत्नी को रावण उठा ले गया है, दूसरे की पत्नी उसके भाई ने छीन ली है, दोनों के पिता नहीं है. ஸோ ஒருத்தரோட வைஃப் வந்து ராவன் கடத்திட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தரோட வைஃபை வந்து அவனோட தம்பி அவனோட அண்ணன் வந்து பிடுங்கிட்டாரு அவர்கிட்டருந்து. அண்ட் 2 பேருக்குமே அப்பா இல்லை. ஸோ இது எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு, ராம் அண்ட் சுக்ரீவ் 2 பேரோட நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ हनुमान ने राम और लक्ष्मण को कंधे पर बैठाया. कुछ ही पल में वे ऋष्यमुख के शिखर पर पहुंच गए. ஸோ ஹனுமான் வந்து ராமையும் லக்ஷ்மணையும் 2 பேரையும் தன்னோட ஷோல்டரில் உட்கார வச்சுட்டு வித்தின் அ செகண்ட் வந்து அவங்கள ऋष्यमुखோட पीक को கொண்டு போயிட்டாரு. हनुमान ने दोनों को सुग्रीव से मिलाया. दोनों ने अग्नि को साक्षी मानकर मित्रता का वचन लिया. ஸோ 2 பேருமே வந்து ஹனுமான் வந்து ராம் லக்ஷ்மண் 2 பேருமே வந்து சுக்ரீவ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சுக்ரீவும் ராமும் வந்து அக்னியை வந்து சாட்சியாக வச்சுட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சுக்ரீவ் ने कहा आज से हमारे सुख दुख साझा हैं. அண்ட் சுக்ரீவ் சொல்கிறாரு, இனிமே நம்மளோட சந்தோஷமும் துக்கமும் 2மே நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ராம் கிட்ட சொல்கிறாங்க. राम ने सुग्रीव को सीता हरण के संबंध में बताया तो सुग्रीव अचानक उठ खड़े हुए. ஸோ ராம் வந்து சுக்ரீவ் கிட்ட வந்து சீதா கடத்தலை பற்றி எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது சுக்ரீவ் வந்து சடன்லி எழுந்து நின்றுட்டாரு. उन्हें कुछ याद आया. அவருக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. என்னன்னா சொல்கிறாரு, वानरों ने मुझे एक स्त्री के हरण की बात बताई थी, वह निश्चित रूप से सीता ही रही होगी. रावण का रथ इसी पर्वत के ऊपर से गया था. ஸோ வந்து வானர் வந்து அவரோட வானர் சேனை வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு லேடியோட கடத்தல் பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து அந்த லேடி வந்து கண்டிப்பாக சீதாவாக தான் இருந்திருக்கும். அண்ட் ராவனோட ரத் வந்து இந்த மலை மேலே தான் மலை மேலிருந்து தான் கண்டிப்பாக போயிருக்கும் அப்படின்னு சுக்ரீவ் வந்து ஷேர் பண்ணுறாரு அவர். राम और लक्ष्मण ध्यान से उनकी बात सुन रहे थे. ஸோ ராம் லக்ஷ்மண் ரொம்ப கவனமாக வந்து அவங்க சுக்ரீவ் சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தாங்க. சுக்ரீவ் बोलते रहे, सीता स्वयं को रावण के चुंगल से छुड़ाने का यत्न कर रही थी. वानरों को देखकर उन्होंने अपने कुछ आभूषण नीचे फेंक दिए थे. ஸோ சுக்ரீவ் சொல்கிறாரு, இந்த மாதிரி சீதா வந்து ராவன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. யத்னன்னா ட்ரை. அண்ட் இங்கே குரங்குங்களை பார்த்து வந்து அவங்க தன்னுடைய ஜுவல்ஸ் ஆபூஷணன்னா ஜுவல்ஸு தன்னோட நகைங்களெல்லாம் கீழே போட்டுட்டாங்க. அவங்க गहनों की एक पोटली राम के सामने रखते हुए उन्होंने कहा, देखिए क्या ये गहने सीता के हैं. ஸோ ஒரு பண்டல் போட்லின்னா ஒரு மூட்டை அதில் ஃபுல்லாக ஜுவல்ஸ் அந்த நெகை மூட்டையை வந்து ராம் முன்னாடி வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இதை பார்த்து சொல்லுங்கள், இந்த நகையெல்லாம் வந்து சீதாவோடு தான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. राम ने आभूषण तुरंत पहचान लिए. कुछ गहने लक्ष्मण ने भी पहचाने. ஸோ ராம் வந்து இமீடியட்லி அவர் சீதாவோட நகையெல்லாம் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அண்ட் சில நகைங்கள் எல்லாம் வந்து லக்ஷ்மணும் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணார். கெஹனே தேக்கர் ராம் ஷோக் சாகர்மே டூப் கயே. ஸோ அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு ராமர் வந்து ரொம்ப சோகமாயிட்டார். उनके मुँह से निकला, धिक्कार है मुझे, हे सीते, मैं संकट में तुम्हारी रक्षा नहीं कर सका. ஸோ அவரோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் என்னென்னா, எனக்கு எம்எல்ஏ கோவம் வருது, ஹே சீதே, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை என்னால் காப்பாற்ற முடியல. मेरा पौरुष बल पराक्रम ज्ञान तुम्हारे काम नहीं आया. ஸோ என்னோட ஹீரோயிசம், என்னோட பலம், என்னோட தைரியம், என்னோட நாலேஜ் எதுவுமே வந்து உனக்கு உதவவே இல்லை. सुग्रीव ने उन्हें सांत्वना दी, सीता अवश्य मिल जाएगी, मैं हर प्रकार के से आपकी सहायता करूँगा मित्र, रावण का सर्वनाश निश्चित है. ஸோ சுக்ரீவ் வந்து அவரை தைரியம் படுத்திட்டு அவர் இன்னும் கன்சோல் பண்ணிட்டு சொல்கிறாரு, சீதா கண்டிப்பாக கிடச்சிருவா, அண்ட் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான், அண்ட் ராவனை வந்து அழிக்கிறது உறுதி. राम के बाद सुग्रीव ने अपनी व्यथा कथा सुनाई. ஸோ ராம்க்கு அப்புறம் வந்து சுக்ரீவ் வந்து தன்னுடைய சோக கதையை சொல்கிறாரு. बाली ने मुझे राज्य से निकाल दिया है, मेरी स्त्री छीन ली, मेरा वध करने की चेष्टा कर रहा है. ஸோ பாலி சுக்ரீவோட அண்ணன் வந்து
பாலி வந்து என்னை வந்து தன்னோட ராஜ்யத்துலேருந்து துரத்திட்டான், அவன் வெளியே துரத்திட்டான். அண்ட் என்னுடைய வைஃபை கூட என்கிட்டேருந்து பிடுங்கிட்டான், என்ன இப்போ கொல்றதுக்கு வந்து அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். संकट के समय हनुमान नल और नील ने मेरा साथ दिया, मुझे कभी नहीं छोड़ा. அண்ட் பிரச்சனைன்ற வரப்போ ஹனுமான், நல் அண்ட் நீல் இவங்க 3 பேர் தான் வந்து எனக்கு துணையாக இருந்தாங்க, என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. உஸ்னே ராம் சே சகாயத்தா மாங்கி, இப்படி சொல்லிட்டு வந்து சுக்ரீவ் வந்து ராம் கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அவன். ராம் போலே चिंता मत करो मित्र, तुम्हें अपना राज्य भी मिलेगा और स्त्री भी. ஸோ சிந்தா மத் கரோனா, நீ கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக உன்னோட ராஜ்யம் அண்ட் உன்னோட வைஃப் ரெண்டுமே வந்து உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவர் ராம் வந்து சுக்ரீவ் கிட்ட சொல்கிறாங்க. राम देखने में सुकुमार थे, उन्हें देखकर उनकी शक्ति का पता नहीं चलता था. ஸோ சுகுமாரனா சாஃப்டான ஒரு யங் பர்சன். ஸோ ராம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்டான பர்சன் மாதிரி இருந்தது. அவங்க பார்க்கும்போது அவங்க இவ்வளோ சக்திசாலியாக இருப்பாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. सुग्रीव को राम के आश्वासन पर भरोसा नहीं हुआ. ஸோ சுக்ரீவுக்கு வந்து ராம் கொடுத்த ஆறுதல் மேலே வந்து நம்பிக்கையே இல்லை. बाली महाबलशाली है, उसे हराना इतना आसान नहीं है. ஸோ சுக்ரீவ் சொல்கிறாரு, பாலி வந்து மகாபலசாலி, ரொம்ப சக்திசாலி, அவரை தோக்கடிக்கிறது வந்து ஈஸியான காரியம் இல்லை. वह शाल के 7 वृक्षों को एक साथ झकझोर सकता है. ஸோ அவனால் வந்து ஷால் மாதிரி, ஷால்ன்றது ஒரு ட்ரீ, ஒரு மரம். ஸோ ஷால் மாதிரி 7 மரத்தை வந்து ஒரே நேரத்தில் அதை தூக்கி போட முடியும், அவ்வளோ பலசாலி அவர் அப்படின்னு சுக்ரீவ் சொல்கிறாரு. राम ने कोई उत्तर नहीं दिया, धनुष उठाया और तीर चला दिया. ஸோ ராம் வந்து சுக்ரீவ் சொன்னதுக்கு எந்த பதிலும் கொடுக்காம அவர் தன்னோட வீல் எடுத்துட்டு ஒரு அம்பை விட்டார். அவர் शाल के 7 वृक्ष विशाल वृक्ष एक ही बांध से कटकर गिर पड़े. அவர் விட்டு அம்புனால வந்து ஒரே நேரத்தில் அந்த 7 மரமும் வந்து ஷால் மரமும் வந்து ஒரே நேரத்தில் கீழே விழுந்துருச்சு. इस शक्ति प्रदर्शन पर सुग्रीव ने हाथ जोड़ लिए. ஸோ இந்த மாதிரி ஒரு சக்தியை பார்த்துட்டு வந்து சுக்ரீவ் வந்து 2 கையும் எடுத்துட்டு அவரை வணங்குறாரு. ராம் ने कहा मित्र अब विलम्ब कैसा, बाली को युद्ध के लिए ललकारो. ஸோ ராம் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட் இனிமேல் வந்து நம்ம தாமதிக்கக்கூடாது, பாலியை வந்து நீ யுத்தத்துக்கு வந்து சேலஞ்ச் பண்ண. ललकारना சேலஞ்ச் பண்ணுறது. किष्किंध की राजगद्दी का निर्णय उसी युद्ध में हो जाएगा. ஸோ கிஷ்கிந்தாவோட ராஜகத்தி த்ரான் வந்து யார் ராஜான்றது வந்து அந்த யுத்தத்தில் வந்து டிசைட் ஆகிடும். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிஷ்கிந்தாவோட ராஜா. सुग्रीव चिंतित हो गए, युद्ध में बाली को हराना असंभव है. ஸோ சுக்ரீவுக்கு வந்து கொஞ்சம் கவலையாயிட்டார். யுத்தத்தில் வந்து பாலியை தோக்கடிக்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு காரியம், असंभवना इम्पॉसिबल. राम बोले चिंता मत करो मित्र, मैं पेड़ की ओट से युद्ध देखूंगा. ஸோ ராம் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத ஃப்ரெண்ட், நான் வந்து மரத்தை பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் இந்த யுத்தத்தை பார்ப்பேன். जब तुम पर संकट आएगा तुम्हारी सहायता करूँगा. ஸோ சங்கட்னா ப்ராப்ளம். ஸோ எப்போ வந்து உனக்கு நீ வந்து எதையோ பிரச்சனை இருக்கியோ இல்லை ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்போ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். बाली की मृत्यु मेरे ही बांध से होगी, वह मारा जाएगा. ஸோ பாலியோட சாவு வந்து நான் விடுற அம்பில் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அவன் இறந்து போயிடுவான். योजना बनाकर सब किष्किंदा पहुंच गए, सुग्रीव आगे था. ஸோ யோஜனானா பிளான். ஸோ எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டு இப்போது கிஷ்கிந்தா போயிட்டாங்க. சுக்ரீவ் தான் முன்னாடி இருந்தான். ராம் லக்ஷ்மண் और हनुमान छिप गए थे. ஸோ ராம் லக்ஷ்மண் அண்ட் ஹனுமான் 3 பேருமே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. சுக்ரீவ் மன தான் முன்னாடி இருந்தார். मेरे पीछे राम की शक्ति है सोचते हुए उसने बाली को ललकारा. ஸோ என் கூட வந்து ராம் இருக்கார், ராமோட சக்தி இருக்குது இப்படின்னு நினச்சிட்டே வந்து அவர் பாலியை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. பாலியை வந்து அங்கேருந்து கத்தி கூப்பிடுறாரு. बाली के क्रोध की सीमा न रही, वह गरजता हुआ निकला. ஸோ பாலி வந்து சுக்ரீவ் கத்துறதை கேட்டுட்டு அவன் பயங்கரம் கோவம் வந்துருச்சு. அவன் வந்து கோவத்துலேயே அவனும் கத்திக்கிட்டே வெளியே வரான். आज शिकार स्वयं मेरे मुँह तक आया है, मैं तुझे नहीं छोड़ूंगा. இன்னைக்கு வந்து நீயே என்ன தேடி வந்திருக்கேன், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பாலி வந்து கோவத்தில் கத்துறான். भीषण मल युद्ध हुआ, दोनों एक दूसरे से गूंथ गए.
ஸோ பயங்கரமாக வந்து அங்கே ரெஸ்லிங் நடந்தது. மல்ல யுத்தம்னா ரெஸ்லிங். அண்ட் 2 பேருமே வந்து ஒருத்தரை பின்னிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. युद्ध में बाली भारी पड़ रहा था, लगता था सुग्रीव का अंत निश्चित है. ஸோ அந்த சண்டை போது வந்து பாலி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அண்ட் அதை பார்க்கும்போது வந்து சுக்ரீவ் தான் தோற்று போகிற மாதிரி இருந்தது. ராம் पेड़ के पीछे खड़े थे, धनुष हाथ में था पर उन्होंने तीर नहीं चलाया. ஸோ ராம் கூட வந்து மரத்தை பின்னாடி நின்றுட்டு இருந்தார். அவர் கையில் வந்து போ இருந்தது, அதாவது வீல் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து அதுலேருந்து அம்பு விடலை. सुग्रीव वहाँ से किसी तरह जान बचाकर भागा, सीधा ऋष्यमुख पर्वत आकर रुका. ஸோ சுக்ரீவ் வந்து எப்படியோ அங்கேருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டான். நேராக ऋष्यमुख पर्वத்துக்கு தான் அவன் வந்து நின்னாங்க. ராம், லக்ஷ்மண் और हनुमान भी लौट आए. ஸோ இவங்க 3 பேரும் கூட அங்கே திரும்ப வந்துட்டாங்க.